உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஐந்தறிவு உடையது விலங்கு, ஆறு அறிவு உடையவன் மனிதன், ஏழாவது அறிவு பெறுதல் தெய்வநிலை. அதையும் கடந்து எட்டாவது நிலை எய்தினால் எங்குமாய் எல்லாமாய் இருக்கிற பரம்பொருள் நிலை. ஆறறிவு பெறுகிற மனிதன் உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்கள் வழியாகத்தான் மேலே உயர முடியும். அந்த ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷுக்தி, ஆக்னா எனப்படும். சகஸ்ரம் எனப்படும் துரியம் ஏழாவது ஆதாரம். அதையும் கடந்தால் துரியாதீதம் எனப்படும் துவாதசாந்த பெருவெளியில் இருக்கும் பரம்பொருள் நிலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இரண்டு சக்கரங்களும் பஞ்சபூதங்களில் பூமியுடன் தொடர்புடையவை. மணிப்புரகம், அநாதகம் இரண்டும் தண்ணீருடன் தொடர்புடையவை. விஷுக்தி காற்றுடனும் ஆக்னா நெருப்புடனும் சம்பந்தமுடையவை. மண்ணும் தண்ணீரும் கீழ்நோக்கி பாயும் வலிமை பெற்றவை. காற்றும் நெருப்பும் மேல்நோக்கி பாயும் வலிமை மிக்கவை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவுக்கும், இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடிப்படையாக அமைவது இந்த சக்தி தான். பிரபஞ்ச சக்தியை தன்னுள் ஈர்த்து உயிர்சக்தியாக உருமாற்றம் செய்து உடலை இயங்க வைப்பவை நமது உடலில் உள்ள சக்கரங்கள் என்னும் சக்தி மையங்கள். அணுவை விட சிறியதான அணுக்களால் ஆன இந்த சக்கரங்களே நமது வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளன. நமது வாழ்க்கை பாதையை நிர்ணயிப்பதும் இந்த சக்கரங்கள்தான். நமது சிந்தனை, செயல்கள் அனைத்தையும் சக்கரங்களே கட்டுப்படுத்துகின்றன. சக்கரங்களின் இயக்கங்கள் நலமாக இருக்கும்போது எண்ணங்களும் செயல்களும் நலமாக இருக்கும். சக்கரங்களின் இயக்கங்கள் சரிவர இருக்கும் வரை எந்த நோயும் நம்மை அணுக முடியாது. சக்கரங்களை இயக்கி உயிர்சக்தி நிலையை அடைந்தவர்களை மூப்பும் இறப்பும் அணுகாது. நமது சக்கரங்களை இயக்க நாம் பழகி கொண்டு விட்டால் உடல் உற்சாகம் பெறும். உடல் உற்சாகத்தால் மனம் எழுச்சி பெறும். மனமும் உடலும் இணைந்து இயங்கும் போது சாதனைகள் சாதாரணமாக சாத்தியப்படும். திருச்சிற்றம்பலம்.